அனைவருக்கும் இனிய வணக்கம். காக்கி சட்டை அணிவதையை லட்சியமாக கொண்டு உழைத்துக் கொண்டிருக்கிற மாணவர் அனைவருக்கும் நம்முடைய பாடப்பகுதியை அடுத்து பாடப்பகுதியாக பார்க்கலாம். பேச்சு மொழியும் எழுத்து மொழியும் என்னும் தலைப்பில் மொழியின் உயிர்நாடியாக திகழ்வது எதுன்னு கேட்டிங்கன்னா நம்முடைய பேச்சு மொழி. முதலில் வடிவம் எப்படி பெற்றது என்றால் செய்கை, செய்கைக்கு பிறகு பேச்சு, பேச்சுக்கு பிறகு சித்திரம், சித்திரத்துக்கு பிறகு எழுத்து. இப்படித்தான் நம்முடைய மொழி வளர்ச்சி பெற்றது. பேசப்படக்கூடியதும் கேட்கப்படக்கூடியதும் உண்மையான மொழி, ஓகேங்களா. எழுதப்படக்கூடியதும் படிக்கப்படக்கூடியதும் எண்ணப்படக்கூடியதும் நினைக்கப்படுவதும் ஆகியவை மொழியே என்று யார் சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா வரதராசர் மூவா அவர்கள் பேசுகிறார். எடுத்தல் படுத்தல் நனிதல் உழைப்பில் திரிவம் தத்தம் சிறிது உளவாகும் என்று சொல்வது அதாவது நன்னூல் என்று சொல்லக்கூடிய நூற்பா. பேச்சு மொழி எழுத்து மொழி இடையே பெரிய அளவில் வேறுபாடு இருந்தால் அது இரட்டை வழக்கு என்று சொல்வார், ஓகேங்களா. மொழியில் பழங்காலம் முதலே பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே உள்ள வேறுபாடு இருந்துள்ளது. தொல்காப்பியர் இவற்றை உலக வழக்கு, செய்யுள் வழக்கு என்று குறிப்பிடுகிறார், சரிங்களா. கேட்டல் பேசுதல் முதல் நிலையிலும் குழந்தை தாய்மொழி அறியுமாகிறது. படித்தல் எழுதுதல் என்று சொல்லக்கூடியது இரண்டாம் நிலை மொழியாக வைத்து அறிமுகம் செய்யப்படுகிறது. ஒரு மொழி காலம் கடந்து நிலைத்து நிற்பதால் இதற்கு எழுத்து மொழி இருந்தால் மட்டும்தான் காலம் கடந்து நிலைத்து நிற்க முடியும். மொழியினுடைய முதல் நிலை பேசுதல் கேட்டல், ஒளி வரி வடிவம் எழுத்து. தமிழினுடைய கிளை மொழியாக தெலுங்கு, கன்னடம், மலையாளம் என்று சொல்லக்கூடியதெல்லாம் காட்சியளிக்கிறது. வானில் முகில் கூட்டம் திரண்டால் மழை பொழியும். ஒரு நாட்டின் வளத்திற்கு அடிப்படை மழையே என்று குறிப்பிடுகிறது. கீழே பாருங்க, தமிழர் பெருவிழா என்று சொல்லக்கூடிய நூல். இந்த தமிழர் பெருவிழா என்று எந்த விழாவை சொல்கிறாங்கன்னா நம்முடைய பொங்கல் பண்டிகையை பற்றி பேசுகிறாங்க. தை முதல் நாள் திருவள்ளுவர் ஆண்டு தொடக்கம், தை இரண்டாவது நாள் திருவள்ளுவர் தினமாக கொண்டாடப்படுகிறது. வாழ்க்கைக்கு வளம் தரும் மழை கடவுளை வழிபடும் நோக்கில் அக்காலத்தில் போகி பண்டிகை இந்திர விழாவாக கொண்டாடப்படுகிறது. இந்திர விழாவை பற்றி குறிப்பிடக்கூடிய நூல் 2 நூல்கள் தான், ஒன்று சிலப்பதிகாரமும் ஒன்று மணிமேகலையும். 28 நாட்கள் நடக்கக்கூடிய விழா இந்திர விழாவை பற்றி சொல்கிறாங்க, சரிங்களா. அறுவடை திருநாள்னு சொல்லுவோம். திருவள்ளுவர் ஆண்டு கிமு 31ஆம் நூற்றாண்டில் பிறந்தவர். திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிட தற்பொழுது உள்ள ஆண்டை கூட்ட வேண்டும். அப்போ 21 + 31 அப்போ 2051ஆம் ஆண்டு திருவள்ளுவர் ஆண்டுன்னு அர்த்தம். இப்போ நம்முடைய மாதம் 25 கூட்டணும் அப்படின்னா என்னது 1925 31. அப்போ திருவள்ளுவர் ஆண்டு பிரகாரம் கணக்கிட்டோம் அப்படின்னா 26. அப்போ 56 ஆண்டுகள் வள்ளுவர் பிறந்து ஆகிறது என்று பொருளை தரும், சரிங்களா. அறுவடை திருநாள் ஆந்திர, கர்நாடகா, மகாராஷ்டிரா மற்றும் உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சாந்தினி என்று சொல்லக்கூடியவை என்றும், பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்றும் அழைக்கப்படுகிறது. குஜராத், ராஜஸ்தான் மாநிலத்தில் உத்தராயன் என்று கொண்டாடப்படுகிறது. இம்பார்ட்டன்ட் செய்தி இதுதான் அடிக்கடி கேட்டிருக்கான், சரிங்களா. கீழே பாருங்கள், தமிழினுடைய அந்த வரி வடிவத்தை பற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழினுடைய வரி வடிவ வளர்ச்சின்னு கொடுத்துருக்காங்க. கல்வெட்டுக்களுடைய எழுத்துக்களுடைய அமைப்பு ஷா என்பது வட எழுத்துக்களாக காணப்படுகிறது. மெய்யை குறிக்கும் புள்ளி பயன்படுத்தவில்லை, ஓகேங்களா. எகர ஒகர குறில் நெடில் எழுத்துக்கள் வேறுபாடு இல்லை, சரிங்களா. கீழே பாருங்கள், தமிழ் மொழியை எழுத இருவகை எழுத்துக்கள் வழக்கில் இருந்தன. அதற்கு அறச்சொலூர் கல்வெட்டு சான்றாகவும் இக்கல்வெட்டில் தமிழ் எழுதும் வட்டெழுத்துக்கள் கலந்தும் எழுதப்பட்டுள்ளது, ஓகேங்களா. தமிழ் எழுத்துக்களை இப்பொழுது உள்ள நிலையான வடிவத்தை பெற காரணமாக அமைவது அச்சுக்கலை என்று சொல்வது தான். தமிழ் எழுத்துக்கள் எப்படியெல்லாம் இருந்துன்னு சொல்லிட்டு நம்முடைய அச்சுக்கலை ஜெராக்ஸ் மிஷின் இருக்குது இல்லையா, அதில் தான் நமக்கு கிடைத்திருக்குன்னு சொல்கிறாங்க. வளைந்த கோடுகளால் அமைந்த மிக பழமையான தமிழ் எழுத்துக்கள் வட்டெழுத்துக்கள் என்று அழைக்கப்படுகின்றன, ஓகேங்களா. தமிழ் எழுத்தில் சீர்திருத்த பணியை செய்தவர் யாருன்னா தந்தை பெரியார் அவர்கள். தமிழ் எழுத்துக்களின் புள்ளியில் இருந்தவர்களுடைய குழப்பத்தை கலைத்தவர் யாருன்னா வீரமாமுனிவர். கடைச்சங்க காலத்தில் எழுதப்பட்ட தமிழ் எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது. சங்க காலத்தினுடைய அறம், ஓகேங்களா. ஜென் எனும் சொல்லுக்கு தியானம் என்று ஒரு செயல்பொருள் உண்டு. உலகத்தில் வலிமையுற்றால் கொடுப்பது அதியவன், உலகமே வறுமையுற்றாலும் கொடுப்பவன் அது என்று பாடியது அவ்வை பிராட்டி. எல்லாவற்றையும் கொடுப்பவன் யார்னா மலையாள திருமுடிகாரி என்று பாடியவர் கபிலர். ஈமை இகழ்வு இறப்போர்க்கு ஈயாது வழிதலை விட உயிர் விடுதல் மேலானது என்று கலித்தொகை சொல்லுது. அதாவது இயன்ற பொழுது, அதாவது எல்லோருமே அதாவது தானம் கேட்கின்ற பொழுது அதை கொடுக்காமல் ஒருத்தர் இருக்கிறதை விட இறந்து போவதே மேலுன்றார், ஓகேங்களா. அது கிமு 6ஆம் நூற்றாண்டில் காஞ்சி சிற்றரசர் ஒருவர் போதி தர்மர் என்னும் சமய பெயரில் சீனாவிற்கு சென்று பௌத்த சமய தத்துவத்தின் ஒரு பிரிவை போதித்தார். அதன் உருவத்தின் ஜென் தத்துவம், அதாவது போதி தர்மருக்கு சீனர்கள் கோயில் கட்டி சிலை வைத்து இன்றளவும் வணங்கி வருகின்றனர். அவர் ஒரு இந்தியர், தமிழ்நாட்டை
தமிழ்நாட்டைச் சேர்ந்த காஞ்சிபுரத்தைச் சேர்ந்தவர். ஓகேங்களா. புத்த மதத்தை சார்ந்த துறவியரில் ஒரு பிரிவினர் ஜென் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளில் வாழ்ந்தனர் என்று ஒரு கருத்துக்களை உண்டு. சரிங்களா. அதுக்கப்புறம் பல்துறை கவிதை என்று சொல்லக்கூடிய கல்வி என்று சொல்லக்கூடிய தலைப்பில் திருவிக அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். 1883 பிறக்கிறாரு. 1953 அவர் காலம் முடியுது. பெற்றோர் பாருங்க, விருதாச்சலனார் சின்னம்மையார். காஞ்சிபுரம் மாவட்டத்துக்கு அருகில் உள்ள துல்லம் என்னும் ஊரிலே பிறந்தார். தற்பொழுது தந்தளம் என அழைக்கப்படுகிறது. திருவாரூர் விருதாச்சலனாருடைய மகன் கல்யாண சுந்தரன். இதனுடைய சுருக்கம் தான் திருவிக அப்படின்னு சொல்றது. திருவிக வெளியிட்டு ஆசிரியராகவும் பணியாற்றிய இதழ் நவசக்தி மற்றும் தேசபக்தன் என்று சொல்லக்கூடிய நூல். காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சை மொழிபெயர்த்தவர் யாருன்னா திருவிக அவர்கள். திருவிக வாய்ந்த மொழிநடை, ஓகேங்களா, வாய்த்த மொழிநடை மலை என தமிழடையில் ஓங்கி உயர்ந்துள்ளது என்று கூறியவர் யாருன்னா தோப்பாமி மீனாட்சி சுந்தரனார். ஓகேங்களா. கீழே பாருங்க, தமிழை பட்டி தொட்டி என்றும் பரப்பியதால் தமிழ் தென்றல் என்று அழைக்கப்பட்டார் திருவிக. நான் தனியாக வாழவில்லை, தமிழோடு வாழ்கிறேன் என்று கூறியவர் யாருன்னா திருவிக. மேடை தமிழின் முன்னோடியாகவும் மேடை தமிழுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக. ஓகேங்களா. இப்போ திருவிக அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இறக்கக்கூடிய சமயத்தில் படுக்கை புதற்றல் என்னும் நூலை மூவா அவர்களுடைய உதவியோடு எழுதுகிறார். அப்பொழுதுதான், ஐயா உங்கள் மனைவி இறந்து விட்டாரே, நீங்கள் இப்பொழுது தனியாக வாழ்கிறீர்களா என்று கேட்டதற்கு திருவிக ஐயா அவர்கள் நான் தனியாக வாழவில்லை, என் அன்னை தமிழோடு வாழ்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார். அந்த செய்தி தான் சொல்கிறாங்க இங்கே. சரிங்களா. கீழே பாருங்கள், பயணம் என்னும் சொல்லிற்கு செலவு என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் யாருன்னா நம்முடைய திருவிக அவர்கள் தான். கீழே பாருங்க. இப்போ நூல்களினுடைய பெயர் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ்ச்சோலை, புதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இந்தியாவும் விடுதலையும், தமிழ்த்தென்றல், உள்ளொளி, உரிமை வேட்கை என்று சொல்லக்கூடிய நூலெல்லாம் இவர் எழுதிய நூலாக காட்சியளிக்கிறது. தமிழ் இலக்கியங்களுக்கு திருவிக இட்ட சிறப்பு பெயர்கள் எதுன்னு கேட்டிங்கன்னா, இயற்கை தவம் என்று அழைத்தால் அதுக்கு பேர் என்னதுமா, சீவக சிந்தாமணிக்கு இயற்கை தவம். இது இம்பார்ட்டன்ட் செய்தி, அடிக்கடிக்கு பொறுத்திகளை கேட்டக்கூடிய கொஸ்டின், நான் முக்கியமாக பார்த்துங்க. இயற்கை தவம் என்று சொன்னால் சீவக சிந்தாமணி, இயற்கை இன்பக்களம் என்று சொன்னால் கலித்தொகையை குறிக்கக்கூடிய நூல், இயற்கை வாழ்வில்லம் என்று சொன்னால் அதற்கு திருக்குறளை சொல்லக்கூடிய சொல், இயற்கை இன்ப வாழ்வு என்று சொன்னால் சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் சொல்லக்கூடிய ஒரு பெருமைக்குரிய வார்த்தை, இயற்கை பரிணாமம் என்று சொன்னால் கம்பராமாயணம், இயற்கை ஓவியம் என்று சொன்னால் பத்துப்பாட்டு என்று சொல்லக்கூடிய நூல்லாம் இயற்கையை பற்றி சொல்லக்கூடிய நூலாக காட்சியளிக்கிறது. அறியாமையை நீக்கி அறிவை விளங்குவது கல்வி. நம் முன்னோர்கள் கண்ட பல உண்மைகளை அறிவியல் அறனின்றி இந்நாளில் உறுதி பெறல் அறிதல் அக்கால உலகத்தோடு உறவு கொள்வதற்கு அறிவியல் தேவை என்று சொன்னது யாருன்னா இந்த திருவிக. கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அல்ல, மெய்மையையும் தேடவும் அறநெறி பயிலவும் மனித ஆன்மாவுக்கு பயிற்சி அளிப்பதுதான் நெறிமுறையான கல்வி என்று சொன்னது யாருன்னா விஜயலட்சுமி பண்டிட். ஓகேங்களா. ஐநா அவையினுடைய முதல் பெண் தலைவராக இருந்தவர். இதான் முக்கியமான செய்தி. சரிங்களா. ஏடென்ற கல்வி சிலர், எழுதும் பேசும் இயலற்ற கல்வி பலர், கெட்டாதென்றும் வீடற்ற கல்வி ஒரு தேர்வு தந்த விளைவனற்ற கல்வி அது வளர்ச்சி வாயில். குலோத்துங்கனுடைய செய்திகளை பற்றி சொல்லுது. இன்றைய கல்வி தொழிலில் நுழைவதற்கு கருவியாக கொள்ளப்பட்டு வருகிறது. கல்வியில் காப்பிய கல்வி, தலையாளங்காலத்து கல்வி, உணர்ந்த இலக்கியங்கள் இதெல்லாம் கல்வியிலே காணப்படுகிறது. புற உலகியல் ஆராய்ச்சி அறிவியல் கொழுக்கொம்பு போன்றது அப்படின்னு சொல்றார். வாழ்வியலுக்கு இன்பத்துறையிலையும் தலையாளங்காலத்து காவிய இன்பம் என்றெல்லாம் இந்த கல்வியினுடைய சிறப்பை திருவிக அவர்கள் புகழ்ந்துள்ளார். அதுக்கு திராவிட மொழி குடும்பம், இது முக்கியமான தலைப்பு. நம்ம 9ஆம் வகுப்பு புக்கில் இந்த தலைப்பு இருக்குது பாருங்கள். இந்தியாவில் பேசக்கூடிய மொழிகள் 1300க்கும் மேற்பட்ட மொழிகள் நம்ம இந்தியாவில் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை 4 வகை மொழிகளாக பிரிக்கலாம். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபேத்திய மொழிகள் என்று சொல்லக்கூடிய 4 பிரிவாக பிரிக்கலாம். இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று சொன்னவர் யாருன்னா சா அகத்தியலிங்கம். இனங்களின் காட்சி சாலை என்று சொன்னது யாருன்னா நேரு அவர்கள். சரிங்களா. திராவிடம் என்ற சொல்லை முதலில் பயன்படுத்தியவர் குமரிலப்பட்டர். திராவிடா என்ற சொல்லில் இருந்தால் தமிழிலிருந்து பிறந்தது என்று மொழி ஆராய்ச்சியாளர் ஈராஸ் பாரதியார் குறிப்பிடுகிறார். தமிழ் 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 ட்ரமிழ் ட்ரமிழ் திராவிடா திராவிடா என்று சொல்லக்கூடிய பரிணாமம் பெற்றதாக குறிப்பிடுகிறார்.
தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற மொழிகள் ஒப்புமைப்படுத்தி ஆராய்ந்து இவை தனியொரு குடும்பத்தை சார்ந்ததல்ல என்ற கருத்தை முதலில் முன்வைத்தவர் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பவர் தான். இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் என்று பெயரிட்டவர். ஓகேங்களா. திராவிட மொழிகளின் பால் காட்டும் விகுதி பெற்ற மொழி எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மலையாளத்தை பற்றி சொல்லுவோம். 1556 திராவிடர்களின் ஒப்பிலக்கணம் ஓகேங்களா என்றும் திராவிட மொழியினுடைய நூல்களை பற்றி வேறுபட்டவை என்றும் சமஸ்கிருத மொழிக்குள்ளே செல்வாக்கு பிரிந்திருக்கக்கூடிய மொழி என்றும் கூறியவர் யாருன்னா கால்டுவெல். இவர் தான் திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்ற நூலை எழுதினார். தமிழ் திராவிட மொழியின் மகள் என்று அது தனி குடும்பத்துக்கு உரிய மொழி. சமஸ்கிருதம் கலப்பின்றி அது தனித்து எங்கும் ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய மொழி. தமிழுக்கு இந்தியாவில் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம் என்று கூறியவர் யாருன்னா கால்டுவெல் ஐயா அவர்கள். ஓகேங்களா. மொரிசியஸ் இலங்கை நாடுகளில் பணத்தாளில் தமிழ் எழுத்துக்கள் இன்றளவும் இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா. அது செய்தி முக்கியம். அடுத்து தமிழ் சொல்வளம். இது யார் எழுதுனா தேவநேய பாவனாதான் எழுதிய தமிழ் சொல்வளம். அருமையான ஒரு புலவர். இவர் இல்லை அப்படின்னா தமிழ் மொழி இல்லை. ஏதாவது இரண்டாவது தமிழ்ச்சங்கத்தம் அதாவது எங்கே நடக்குது 82 83 காலத்தில் மதுரையில் தமிழ்ச்சங்கத்தினுடைய தஞ்சையில் தமிழ்ச்சங்கத்தினுடைய மாநாடு நடக்கும் பொழுது அவர் மனிதனின் தோற்றமும் தமிழினுடைய தோற்றம் என்ற தலைப்பில் உரையாற்றுகின்ற பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு அந்த மேடையிலே இறந்து விடுவார். அப்பேற்பட்ட ஆள் ஒரு தேவநேய பாவனர். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மொழி ஞாயிறு என்று சிறப்பிக்கப்பட்டவர் யாருன்னா தேவநேய பாவனர். உலகத்திலேயே மொழிக்காக தமிழ் உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அந்த மொழிக்கு பேர் தமிழ் மொழி. பன்மொழி புலவர் ஓகேங்களா என்று அழைக்கப்பட்ட அப்பாதுரை அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். உலக தமிழகத்தை நிறுவி உலக தமிழ் கழகத்தை நிறுவி அதன் தலைவராகவும் தேவநேய பாவனர் இருந்து வந்தார். பாவனருடைய சொல்லாய்வு கட்டுரைகள் உள்ள தமிழ் சொல்வளம் கட்டுரை பாடமாக நமக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. போர்ச்சுகீஸ் லிபானியில் 1550 கார்டிலாவில் உள்ள தமிழ் மொழிபெயர்க்கப்பட்டுள்ள தமிழுக்கு சிறப்புக்குரியனா கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழியிலிருந்து கருதக்கூடிய மொழிகள் உள்ளன என்று சொன்னது கால்டுவெல். சரிங்களா. அடிவகையை பற்றி பாருங்களேன். தாள் என்பது கேழ்வரகு மற்றும் நெல். தண்டு என்று சொன்னால் கீரை, வாழை. கோல் என்று சொன்னால் நெட்டி, மிளகாய் செடி. தட்டை என்று சொன்னால் கம்பு, சோளம். கழை என்று சொன்னால் மூங்கில். தூறு என்று சொன்னால் புத்து செடி, புதர் செடி. கழி என்று சொன்னால் கருப்பங்கழி, கரும்புன்னு சொல்லுவோம். சரிங்களா. தாவரத்தினுடைய அடிப்பகுதியை பிரிக்கொள்ளி சொல்லுறாங்க. கிளை, கொம்பு, கொப்பு, குச்சி, கவை, இணுக்கு. ஓகேங்களா. அதெல்லாம் சொல்கிறது. கீழே பாருங்கள். காய்ந்த தாவரத்திற்கு என்ன பேர்? சுள்ளி, வெண்கழி. சுள்ளி என்றால் காய்ந்த குச்சி என்று பொருள். வெண்கழி என்றால் காய்ந்த கழி என்று பொருள். தாவர இலையினுடைய பெயர்கள் பாருங்கள். இலை புளி, வேம்பு என்று சொல்வார்கள். தோகை என்று சொன்னால் சோலை கரும்பு. ஓலை என்று சொன்னால் தென்னை பனை. சருகு என்று சொன்னால் காய்ந்த இலை. சண்டு என்று சொன்னால் காய்ந்த தாள் மற்றும் தோகை. தாள் என்றால் நெல் மற்றும் புல். கொழுந்தொகை பாருங்கள். தாவரத்தினுடைய நுனிப்பகுதியை குறிக்கக்கூடிய சொல். இது துளிர், தளிர் என்று குறுத்து, கொழுந்து, கொழுத்தரை என்று கரும்பினுடைய பகுதியை சொல்கிறாங்க. சரிங்களா. அடுத்து பூவினுடைய 7 நிலை. அரும்பு, பொது, மலர், செம்மல் என்று சொல்லக்கூடிய வகைகள். தாவரத்தினுடைய பிஞ்சு வகை பாருங்கள். கவ்வை என்று சொன்னால் எள்ளினுடைய பிஞ்சு. முட்டுக்குறும்பை என்று சொன்னால் சிறு குறும்பை. குறும்பை என்று சொன்னால் பனை, தென்னை. வடு என்று சொன்னால் மாமிஞ்சி. இளநீர் என்று சொன்னால் முற்றாத தேங்காய். கருக்கல் என்று சொன்னால் இளநெல். பூ பிஞ்சு என்று சொன்னால் பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. கச்சல் என்று சொன்னால் வாழை பிஞ்சு. மூசு என்று சொன்னால் பலா பிஞ்சு. நுடாய் என்று சொன்னால் இளம்பாக்கு என்று பொருள். சரிங்களா. கீழே பாருங்கள். குலை வகையை பாருங்கள். கொத்து வகைன்னு சொல்கிற பாருங்கள். அவரை, துவரை. குலைனா கொடி, முந்திரி. தாறு என்று சொன்னால் வாழைக்குலை. சீப்புனா வாழைக்காய். குரல் என்று சொன்னால் நெல் மற்றும் திணை. கதிர் என்று சொன்னால் கேழ்வரகு மற்றும் சோளத்தை குறிக்கக்கூடிய சொல். கெட்டுப்போன காய் வகைகள் அப்படி பாருங்கள். தேரைக்காய் அப்படின்னா தேரை அமர்ந்ததால் கெட்டுப்போன காய். ஒல்லிக்காய் தென்னையிலே கெட்டுப்போன காய். ஓகேங்களா. வெம்பல் சூட்டினால் படுத்த பழம் பிஞ்சியை பற்றி சொல்லுவாங்க. சிவியல்னா சுருங்கிய பழம். கோட்டான் காய்னா கூவைக்காயின்னு அர்த்தம். சரிங்களா. இதெல்லாம் முக்கியமான சொல். அதுக்கு பாருங்கள். பழந்தோல் பழத்தோலினுடைய வகைகள் பாருங்கள். தொலி என்று சொன்னால் மெல்லிய தோல். தோல் என்றால் திண்மையான தோல். தாடு என்று சொன்னால் வன்மையானது. ஓடு என்று சொன்னால் மிக வன்மையானது. குடுக்கை என்று சொன்னால் சுரையினுடைய ஓடு. கொம்பை என்று சொன்னால் வரகு மற்றும் கேழ்வரகினுடைய மேற்பகுதி. உமி என்று சொன்னால் நெல் மற்றும் கம்பு. மட்டை என்று சொன்னால் தேங்காய் நெட்டினுடைய பகுதின்னு சொல்கிறோம். அடுத்து மணிவகை என்ன சொல்கிறோம் பாருங்கள். நெல் மற்றும் கம்பு. கடலை பாருங்கள். வேர்க்கடலை. பயறு என்று சொன்னால் அவரை, உளுந்து. விதை என்று சொன்னால் கத்திரி, மிளகாய்.
காழ் என்று சொன்னால் காழ்ச்சீர் என்று சொல்லக்கூடிய அச்சமரம், முத்து என்று சொன்னால் வேம்பு மற்றும் ஆமணக்கு, கொட்டை என்று சொன்னால் மா மற்றும் பனைக்கொட்டை, தேங்காய் என்று சொன்னால் தேங்காய் வித்து, முதிரி என்று சொன்னால் அவரை மற்றும் துவரைக்கு பேர் இந்த பொருளை தரும். சரிங்களா? அடுத்து பாருங்க, இளம்பெயர். இளம்பெயர் நாற்று என்று சொன்னது நெல் மற்றும் கத்திரி, பிள்ளை என்று சொன்னால் தென்னையினுடைய இளம்பகுதி, கன்று என்று சொன்னால் மா புலி வாழை கன்றுன்னு சொல்லும், பைங்கூழ் என்று சொன்னால் நெல் மற்றும் சோளம், குருத்து என்று சொன்னால் வாழையினுடைய இளநிலை, மடலை என்று சொன்னால் பனையினுடைய இளநிலையை பற்றி குறிக்கக்கூடியது. இது எல்லாமே முக்கியமான சொல்தாம்மா. அடுத்து பாருங்கள், தமிழருடைய இந்த கப்பற்படை, தமிழருடைய இந்த கப்பற்கலையை பற்றி சொல்லக்கூடிய பாடல் பாருங்கள். இம்பார்ட்டண்டான செய்தி நிறையா இருக்கும். இதில் பூம்புகார் துறைமுகத்திலிருந்து கப்பல்கள் மூலம் பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்யப்பட்டது. இதான் மருவூர் பாக்கம்னு சொல்லிட்டு பட்டினைப்பாளையம் மற்றும் இந்த சிலப்பதிகாரம் என்று சொல்லக்கூடிய நூல்கள் விளக்கமாக சொல்கிறது. ஓகே, விளக்கமாக சொல்கிறது. உலக கிறந்தன உருங்கெழு வங்கம் அகநானூறு சொல்கிறது. அருங்கலம் தரைய நீர்மிசை நிவக்கும் பெருங்கலி வங்கம் என்று குறிப்பிடுவது 10 என்று சொல்லக்கூடிய கப்பலை குறிக்கக்கூடிய சொல். தோணி, ஓடம், படகு, புனை, மிதவை, தெப்பம் போன்றியவை சிறிய நீர்நிலைகளில் பயன்படுத்தக்கூடியதாக காட்சியளிக்கிறது. களம், வங்கம், நாவாய், அளவு என்று சொல்வது பெரிய கடல் பயணத்திற்கு பயன்படுத்துவதாக காட்சியளிக்கிறது. பழங்காலத்தில் தமிழ்நாட்டு கப்பல்களை பயன்படுத்திய மணி ஒன்று இடம்பெற்றுள்ள அருங்காட்சியகம் வெலிங்ஸ்டன் என்று சொல்லக்கூடிய நியூசிலாந்தை சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்குது. ஓகேங்களா? பிற்கால சோழர்கள் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வென்றனர் என்ற வரலாற்று செய்தி நமக்கு உணர்த்துகிறது. ஆங்கிலேயர் கட்டிய கப்பல்களை 12 ஆண்டுக்கு ஒரு முறை பழுது பார்க்க வேண்டும். தமிழர் கட்டிய கப்பல்களை 50 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பழுது பார்த்தால் போதும். இது யாருமா சொன்னது? ஆங்கிலேய வல்லுநர் வாக்கர் என்று சொல்லக்கூடிய அறிஞர் சொல்றார். பாய்மர கப்பலில் பாய் கயிறு பழுதாகும் பொழுது அவற்றை மரப்பிசின் கொண்டு இணைத்தனர். இதை சொன்னது எதுமா? பரிபாடல் என்று சொல்லக்கூடிய இசைப்பாட்டு நூல் சொல்லுது. கப்பலின் பல்வேறு உறுப்புகள் பாருங்க, எறா, பருமல், வங்கு, கூம்பு, பாய்மரம், சுக்கான், நங்கூரம் என்று சொல்லக்கூடிய உறுப்புகள். இதில் எறா என்பது முதன்மையான அடிமரத்தை சொல்லக்கூடிய பொருள். இப்போ கப்பல் செலுத்துபவர் என்ன பேர் சொல்கிறாங்க பாருங்க, மாலுமி, மீங்கான், நீங்கான், கப்பலை ஒட்டி கேப்டனை பற்றி சொல்லக்கூடிய சொல். கப்பல் கட்டும் கலைஞருக்கு கம்மியர் என்று ஒரு பெயர் உண்டு. இதுதான் இம்பார்ட்டண்டான செய்தி. கம்மியர்னா யாருன்னு, கப்பல் கட்டக்கூடிய தொழிலாளி. கடற்பயணத்தை முன்னீர் வழக்கம் என்று சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம். கப்பலை உரிய திசையில் திருப்புவதற்கு பயன்படக்கூடிய கருவி சுக்கான். கப்பலை ஓரிடத்தில் நிலையாக நிறுத்தி வைப்பதற்கு பயன்படுவது நங்கூரம். இழைத்த மரத்தில் காணப்படும் 2 உருவங்கள் கண்ணடை என்று அழைக்கப்பட்டது. ஓகேங்களா? கீழே பாருங்க, கப்பல் கட்டுவதற்கு பயன்படுத்தக்கூடிய மர ஆணைக்கு பேர் தொகுதி என்று பெயர் பெற்றது. அப்புறம் நாட்டுப்புற கைவினை பொருட்கள் பாருங்களேன். பனை மரத்தின், நம்ம தமிழ்நாட்டினுடைய மாநில மரம் எதுவோ பனைமரம். சுலகு என்பதன் பொருள் என்ன? முரம் என்று பொருள். ஓகேங்களா? கல் மூங்கில், மலை மூங்கில், கூட்டு மூங்கில் ஆகிய 3 வகை மூங்கிலை உண்டு. அவற்றில் கூட்டு மூங்கிலே கைவினை பொருட்களுக்கு என்ன பண்ணுது? அதிகமாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. பிரம்பு என்று சொல்லக்கூடிய கொடி வகையை சேர்ந்த தாவரம். இதில் தாவரையில் பேரணுமா? காலமஸ் ரொட்டாங். ஓகேங்களா? பிரம்பு நீர்நிலைகளில், வாய்க்கால்களில், வரப்புகளிலும், மண் குகைகளிலும் செழித்து வளரும். தமிழகத்தில் இப்பகுதி அரிதாகிவிட்டது இப்போ. ஓகேங்களா? நமது தேவைக்கு அசாம் மற்றும் அந்தமான், மலேசியா ஆகிய நாடுகளிலிருந்து பிரம்பை வரவழைக்கப்படுகிறது. பானை செய்யும் சக்கரத்தை திருவை, ஓகேங்களா, என்றும் பானை செய்தவரை பானை வளைத்தல் என்றும் மரபு கூறுவது மரபு. ஆதிச்சநல்லூர் முதுமக்கள் தாழிகள் நாகை மாவட்டத்தில் உள்ள செம்பியன் கண்டூரியில் கலையழகு மிகுந்த மண்கலன்களும், மதுரைக்கு அருகில் கீழடியில் ஏராளமான சுடுமண் பொருட்களும் கிடைத்துள்ளனன்னு சொல்கிறாங்க. பழந்தமிழகத்தில் ஓகேங்களா இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தலை பழங்காலத்தில் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தலை பனை ஓலைகள் தான் பயன்படுத்தியிருக்காங்க. சுடுமண் சிற்பங்களில் ஆங்கில சொல் டெரக்கோட்டா என்று அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் முக்கியமான செய்திகள் தான். அடுத்து பாருங்கள், பேசும் ஓவியங்கள். ஓவியத்திற்கு என்னெல்லாம் பேர், என்னென்ன நூல்கள்லாம் ஓவியத்தை பற்றி சொல்லுது, அதை பற்றி பார்க்க போகிறோம். பேசும் ஓவியங்கள் பாருங்கள், ஆயர்கலை 64 ஒன்று தான் ஓவியக்கலை, சிறந்த ஒரு கலை. ஓவிய மண்டபத்தில் பல வகை ஓவியங்கள் வரையப்பட்டிருப்பதை ஓவியம் குறித்து அறிந்தோர் அறியாதவருக்கு விளக்கி கூறும் வகையில் செய்தி இடம்பெற்றுள்ள நூல் தான் இந்த பரிபாடல். ஓவியம் ஓவு, ஓவியம், ஓவம், சித்திரம், படம், படாம், வட்டிகை செய்தி என்று சொல்லக்கூடியதெல்லாம் ஓவியத்தினுடைய வேறு பெயர்கள். ஓவியக்கூடம் பாருங்க, சித்திர அம்பலம், சித்திரக்கூடம்,
சித்திரமாடம், சித்திர மண்டபம், சித்திர சபை இதெல்லாம் ஓவியம் வரையக்கூடிய அந்த பகுதிக்கு பேர். ஓவியம் வரைபவர் கண்ணுள் கவிஞர், ஓவாமாக்கல், கிளவி வல்லோன், சித்திரைக்காரர், வித்தகர் என்றெல்லாம் ஓவியம் வரைவருக்கு ஓவியருக்கான பேர். ஐரோப்பிய கலை நுட்பத்துடன் இந்திய கலை மரபுகளை இணைத்து ஓவியங்களின் புதுமையை புகுத்தியவர் யாருன்னா ராஜா ரவிவர்மா. இவர் சிறந்த ஓவியர். ராஜா ரவிவர்மாவின் ஓவியங்கள் பிற்காலத்தில் நாட்காட்டியில் அதிகமாக பயன்படுத்தப்பட்டன. நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையில் முன்னோடிகளில் ஒருவராக திகழ்ந்தவர் யாருன்னா கொண்டையா ராஜலு என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள். நாட்காட்டி ஓவியங்கள் பசார் பெயிண்ட்டுகள் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறது. இதெல்லாம் புத்தக செய்திமா, அப்படியே ஒரு நமக்கு வினா. குகை ஓவியங்களில் வண்ணம் தீட்ட பயன்படுத்தப்பட்ட பொருள் என்ன? மண் துகள் தான். கருத்து படங்களை அறிமுகப்படுத்தியவங்களுக்கு தெரியும், பாரதியார் தான் சித்திரப்படத்தை அறிமுகப்படுத்தினார். கலம்காரி ஓவியம் என்று அழைக்கப்படுவது என்ன? துணியில் வரையப்பட்ட ஓவியம். சீவக சிந்தாமணி. ஓகேங்களா? இதில் குணமாலையை யானை துரத்துகின்ற பொழுது சீவகன் அந்த குணமாலை யானையை, அந்த அபகிஞ்சகம் என்று சொல்லக்கூடிய யானையை அடக்கி குணமாலையை அந்த காப்பாற்றிய அந்த ஓவியத்தை அப்படியே வரைந்து காட்டினார். மன்னர்களின் ஆணைகளை அரசு ஆவணங்களை செப்பேடுகளின் மீது பொருத்தி பாதுகாத்தனர். ஓகேங்களா? தாள் ஓவியம் வரைய கரிக்கோல், நீர்வண்ணம், எண்ணெய் வண்ணம் பயன்படுத்தப்பட்டது. நகைச்சுவை உணர்வு வெளிப்படுத்துமாறு வரையப்படக்கூடிய ஓவியங்கள் கேலி சித்திரம் என்றெல்லாம் அழைக்கப்பட்டது. அடுத்து பாருங்கள், மொழிபெயர்ப்பு கல்வின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கான். நம்ம இம்பார்ட்டண்டான தலைப்பு தான். ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை மனிதர்கள் தங்கள் மொழியில் சொல்லவற்றதை எழுதுவற்றதை நமக்கே தெரிந்த வேறு மொழியில் எழுதுவது தான் மொழிபெயர்ப்பு. இன்னொரு மொழியில் சுவாரஸ்யமான செய்தி இருக்கும், அதை நமக்கு தெரியணுன்றதுக்காக நம்ம மொழியில் எழுதப்பட்டால் அதுக்கு பேர் மொழிபெயர்ப்புன்னு சொல்கிறோம். இரண்டாவது வார்த்தையாக சொல்லப்போனோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய திருக்குறள் 105க்கு மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. அது சிறப்புமிக்க ஒரு மொழியாக இருக்குது நமக்கு. சரிங்களா? இரண்டாவது பாருங்கள், ராகுல் சந்திரயான் என்று சொல்லக்கூடியவன் 1941 ஹைதராபாத் மத்திய சிறையிலிருந்து வால்காவிலிருந்து கங்கை வரை என்று சொல்லக்கூடிய நூலை இந்தியில் எழுதியதை 1949 கனகமுத்தையா தமிழில் மொழிபெயர்த்தார். பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் 1000 பழைய தமிழ் ஏடுகளும் கையெழுத்து பிரதிகளும் உள்ளன. இன்னும் அச்சிடப்பெறாத மாணிக்கவாசகருடைய பிள்ளைத்தமிழ், சரளி புத்தகம், புதுச்சேரி அம்மன் பிள்ளைத்தமிழ் முதலிய நூல்கள் அங்கே இருப்பதாக காட்சியளிக்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நிகழ்கலை, என்னெல்லாம் நிகழ்கலை இருந்து பார்க்க போகிறோம். சமுதாய நிகழ்வுகளின் ஆவணமான செய்திகளை தரும் ஊடகங்களாக திகழ்வதுக்கு பேர் தான் நிகழ்கலை. பித்தளை செம்பையோ சிறிய குடத்தையோ தலையில் வைத்து கொண்டு ஆடக்கூடிய ஆட்டத்துக்கு பேர் தான் கரகாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய 11 ஆட்டிய வகையில் குடக்கூத்து என்பது கரகாட்டமும் ஒரு கலை. மயில் வடிவ கூண்டுக்குள், ஓகேங்களா, உருவத்தை மறைத்து நையாண்டி மேளத்துடன் ஆடக்கூடியது தான் மயிலாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. இரு முனைகளும் சம எடைகளை கொண்ட தண்டினை வைத்து சுமந்து ஆடுவது காவடி ஆட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க. காவடியினுடைய வகை பாருங்கள், மச்சக்காவடி, சர்ப்பக்காவடி, பூக்காவடி, தேர்க்காவடி, பறவை காவடி. தெருக்கூத்தை தமிழகத்தின் முக்கிய அடையாளமாக நாடக கலையை மீட்டெடுத்தவர் யாருன்னா தமது குறிக்கோளாக கொண்டவர் முத்துசாமி ஐயா அவர்கள். கூத்துப்பட்டறை கலைஞர் என்றெல்லாம் அழைக்கப்பட்டவர் யாருன்னா முத்துசாமி. இந்திய அரசின் தாமரை திரு பத்மஸ்ரீ விருது, ஓகேங்களா, தமிழக அரசின் கலைமாமணி விருதை பெற்றவர் யாருன்னா முத்துசாமி ஐயா அவர்கள். ஒயிலாட்டம், தேவராட்டம், தப்பாட்டம், புலியாட்டம், தெருக்கூத்து, தோற்பாவை கூத்து, பொய்க்கால் குதிரையாட்டம் போன்ற பல கலைத்துறைகள் நம்முடைய தமிழ்நாட்டில் இன்றளவும் காட்சியளிக்கிறது. அடுத்து பாருங்கள், சிற்பக்கலையை பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். போரில் விழுப்புண்பட்டு இறந்த வீரர்களுக்கு நடுகள் நடக்கூடிய செய்தி. இக்கல்லில் அவ்வீரனுடைய உருவம் பொறிக்கப்படும். சிற்பக்கலை செய்தி குறிப்பிடுகிறது. இது தொல்காப்பியம் சொல்லக்கூடிய செய்தி. நடுகள் செய்தி சொல்லக்கூடிய தொல்காப்பியம். மாளிகையின் பல சிற்பங்களில் சுண்ணாம்பு கலவை கலந்து மணிமேகலை கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. மணிமேகலையிலும் கண்ணகிக்கும் சிலை வடித்த செய்தியை சிலப்பதிகாரம் குறிப்பிடுகிறது. ஓகேங்களா? இது முக்கியமான செய்திமா. இப்போ ஒன்றும் இல்லைம்மா, இந்த கந்திர்பாவை என்று சொல்லக்கூடிய ஒரு பொம்மை இருக்கும் இந்த மணிமேகலையில். அந்த தான் அந்த இவன் மணிமேகலையினுடைய காதலனாக இருக்கக்கூடிய ராகுலனை பற்றி விளக்கமாக சொல்லும். அப்போ இந்த உருவங்கள் பேசக்கூடிய செய்திகள் மணிமேகலையிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. அதே போல் இந்த கண்ணகிக்கு ஒரு பெண் தெய்வமாக பத்தினிக்கு கல் வைத்தவன் யாருன்னா சேரன் செங்குட்டவன். இமய வரை சென்று கனகவிசரை வெட்டி சேர்ந்து அங்கிருந்து இமயமலையிலே கல்லெடுத்து அதை கங்கைக்கரையிலே நீராட்டி அந்த கனகவிசையினுடைய தோளிலே சுமன்று திருவஞ்சைக்களம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே கண்ணகிக்கு சிலை வைத்தவன் யாருன்னு என்று சொன்னால் சேரன் செங்குட்டவன். சரிங்களா? பல்லவர்களினுடைய கலை நுணுக்கம் காணப்படக்கூடிய இடம் உங்களுக்கு தெரியும், மாமல்லபுரம் மற்றும் காஞ்சிபுரம்.
திருச்சி மலைக்கோட்டை என்று சொல்வார்கள். பாண்டியருடைய சிற்பக்குளம் காணக்கூடியது திருமயம், பிள்ளையார்பட்டி, குன்றக்குடி, கழுகுமலை, திருப்பரங்குன்றம். சரிங்களா? புதுக்கோட்டை மாவட்டம் கொடுப்பலூர் என்று சொல்லக்கூடிய 2ஆம் பராந்தக சோழனால் கட்டப்பட்ட மூவர் கோயில் காட்சியளிக்கிறது. சோழ காலத்தின் இறுதியில் திருவரங்க கோயிலுடைய சிற்பக்கலை சான்றாக காட்சியளிக்கிறது. சோழருடைய சிற்பக்கலை கருவூலமாக திகழ்வது மாமல்லபுரம். உங்களுக்கு தெரியும். கீழே பாருங்க. முதல் ராஜராசன் ஓகேங்களா தஞ்சை பெரிய கோயிலை கட்டுறான். ஓகேங்களா? 2ஆம் ராஜேந்திரன் கங்கை கொண்ட சோழபுரத்தை பண்ணுறான். 1ஆம் ராஜேந்திரன். 2ஆம் ராசராசன் தாராசுரம் ஐராவதீஸ்வரர் கோயிலை கட்டுறான். 3ஆம் குலோத்துங்க சோழன் திரிபுவன வீரேஸ்வரனுடைய கோயிலை கட்டுகிறான். சரிங்களா? முக்கியமான செய்தி. சோழருடைய காலம் செப்பு திருமேனியினுடைய பொற்காலம் என்று அழைக்கப்படுகிறது. சரிங்களா? மாமல்லபுரத்தில் தமிழ்நாட்டு அரசு சிற்பக்கலை கல்லூரி ஒன்று நிறுவப்பட்டுள்ளது. சுவாமிமலை, கும்பகோணம், மதுரை ஆகிய இடங்களில் உலோகப் படிவங்கள் செய்யும் பயிற்சி இன்றளவும் நிலையங்களாக காட்சியளிக்கிறது. சென்னை கும்பகோணத்தில் உள்ள கவின் கலை கல்லூரி சிற்ப கலை பயிலலாம். சிற்பக்கலை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள தமிழ்நாடு தொழில்நுட்ப கல்வி இயக்கம் சிற்ப செந்நூல் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை வெளியிட்டுள்ளது. நாயக்கர் மன்னர்கள் ஆயிரங்கால் மண்டபம் அமைத்து தூண்களில் சிற்பங்களை செதுக்கினர். பௌத்த சமண சிற்பங்களும் சான்றாக விழுப்புரம் செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாதர்குண்டு பாறையிலும் 24 தீர்த்தங்களுடைய உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. அதாவது 24 தீர்த்தங்கள் எங்கே பொறிக்கப்பட்டுள்ளனா விழுப்புரம் செஞ்சி மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சிக்கு அருகே உள்ள திருநாவற்குண்டு. ஓகேங்களா? தமிழர் மருத்துவம் சித்த மருத்துவத்தை பற்றி சிவராமனுடைய நேர்கோள். இது பெருசாக நம்ம கேள்வி வராது. என்னென்ன மருத்துவங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். சித்த மருத்துவம், யுனானி மருத்துவம், ஆயுர்வேத மருத்துவம், அலோபதி மருத்துவம் 4 வகையான மருத்துவம் தான் இருக்குது. இதில் பாருங்கள், வேர்த்தழையால் குணம் அடையாத நாட்பட்ட நோய்களுக்கு சித்த மருத்துவத்தில் உலோகங்களையும் பாஷாணங்களையும் பயன்படுத்தி என்ன பண்ணுறாங்க அதை நிவர்த்தி பண்ணியிருக்காங்க. தொடக்க காலத்தில் தமிழர்கள் மருத்துவதற்கு தாவரங்களை பயன்படுத்தினர். சரிங்களா? தமிழர் மருத்துவத்தின் மருந்து என்பது உணவின் நீட்சியாக காட்சியளிக்கிறது. உடல் எடை அதிகரிப்பதால் ஏற்படும் நோய்களுக்கு உண்டு இரத்த கொதிப்பு. சமையலறையில் செலவிடும் நேரம் நல்வாழ்வுக்கான செலவிடக்கூடிய நேரம். இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்கம்மா. யார்? இந்த சிவராமன் தான். அடுத்து பாருங்க, விருந்தை போற்றுவோம். விருந்தரை எப்படி போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க பாருங்க. திருவள்ளுவர் இல்லறவியல் விருந்தோம்பலை பற்றி ஒரு அதிகாரத்தில் அருமையாக சொல்லியிருப்பார். விருந்தினரை வரவேற்க வேண்டும் அப்படின்னா மோப்ப குழைய அனிச்சம். அனிச்ச மலரை பார்த்தால் முகர்ந்து பார்த்தால் வாடிவிடும். அதை போன்று வாடிய முகத்தோடு விருந்தினரை வரவேற்றால் அவர் முகமும் வாடிவிடும். அதனால் வாடிய முகத்தோடு விருந்தினரை வரவேற்கக்கூடாது என்று சொல்லியிருப்பார். கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தையும் ஈகையையும் காப்பர் என்று சொன்னது யாருன்னா கம்பர் சொல்லியிருக்கார். கம்ப நாட்டாழ்வார் சொல்றார். கலிங்குத்து பரணில் ஜெயங்கொண்டால் விருந்தினருக்கு உணவிடுவோரின் முகமலர்ச்சியை பற்றி சொல்றாரு. விருந்தினரும் வறியவரும் நெருங்கி உண்ண மென்மேலும் முகமலரும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை. கீழே பாருங்க, காலில் 7 அடி பின் சென்று விருந்தினரை பற்றி சொல்லக்கூடியது புறநாற்றுப்படை. நல்லா பாருங்க, விருந்தினர் வீட்டுக்கு வந்து வெளியே போகும்போது நம்ம 7 அடி வெளியே சென்று ஒரு வழி அனுப்ப வேண்டுமா. சரிங்களா? அமெரிக்காவில் மெசபடோனியா தமிழ்ச்சங்கம் வாழை இலையை விருந்தை விழாவை ஆண்டுதோறும் இன்றால் நடத்தி கொண்டு வருகிறது. இது தமிழ்நாட்டினுடைய பண்பாட்டு முறையை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்றாங்க. நீரின்றி அமையாது உலகு. இந்த வார்த்தை நல்லா பாருங்க. மாமழை போற்றுதும் மாமழை போற்றுதும் என்று இயற்கையை வாழ்த்தி பாடியவர் இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்னும் உள்ள பாடுகிறார். சரிங்களா? சனி நீராடல் என்று சொன்னால் அவை பிராட்டினுடைய வாக்கு. உலக சுற்றுச்சூழல் நாள் ஜூன் மாதம் 5ஆம் தேதி. நீர்நிலைகளினுடைய பெயர்கள் அகழி, ஆழிக்கிணறு, உரைக்கிணறு, அணை, குளம், ஊரணி, கம்மாய். பாண்டிய மண்டலத்தினுடைய ஏரியை கம்மாய் என்று அழைப்பர். ஓகேங்களா? இது வட்டார மொழிச்சொல். தமிழக வரலாற்றில் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் காலத்தில் கட்டப்பட்டது கல்லணை. திருச்சிக்கு அருகே உள்ள கல்லணை. விரிவான நீர்ப்பாசன திட்டம். எத்தனைப்பா நீளம் பாருங்க, 1080 அடி நீளமும் 40 to 60 அடி அகலமும் உயரம் பாருங்க 15 to 18 அடி உயரமும் கொண்டிருக்கக்கூடிய அந்த கல்லணை. தமிழர் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டுள்ளது. யார் சொல்றார்? பரமசிவன் சொல்றார். தெய்வ சிலையை குளிர வைத்ததற்கு திருமஞ்சன ஆடல் என்று ஒரு பொருளை தரும். இந்திய நீர்ப்பாசனத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா சர் ஆர்த்தர் காட்டன். கல்லணைக்கு கிரானைட் அணைக்கட்டு என்று பெயரிட்டவர் சர் ஆர்த்தர் காட்டன். 1873 கோதாவரி ஆற்றின் குறுக்கே தவுளீஸ்வரம் அணையை கட்டியவர் சர் ஆர்த்தர் காட்டன். அந்த திருச்சியில் இருக்கக்கூடிய கல்லணையினுடைய வரலாற்றை பார்த்து அது எப்படி இருக்குது என்று சொல்லி சர் ஆர்த்தர் காட்டன் கட்டுறார். லாஸ்ட்டாக பாருங்கள், முல்லை பெரியாறு அணையை கட்டியவர் ஜான் பென்னிக்விக். இவரை பற்றி விளக்கமாக பார்ப்போம்.
ஆழி நெடுந்திரை ஆறு கடந்து இவள் போராரோ என்று கங்கைக்கரை நதி வேடனாக இருக்கக்கூடிய குகனை பற்றி சொல்கிறாரு. இது ஆழியை மட்டும் பார்ப்போம். அகழி என்று சொன்னால் கோட்டையை சுற்றியுள்ள நீர்ப்பகுதி. ஆறு என்று சொன்னால் பெருகி வரும் நதி. ஊரணி என்று சொன்னால் மக்கள் பயன்பாட்டிற்காக வைத்திருக்கக்கூடிய நீர்நிலை. ஏரி என்று சொன்னால் வேளாண்மைக்கு பயன்படுத்தக்கூடிய நீர்நிலை. குண்டம் என்று சொன்னால் சிறியதாய் குளிக்கக்கூடிய நீர்நிலை. கூவல் என்று சொன்னால் உவர் நிலம் இருக்கக்கூடிய தோண்டப்பட்டிருக்கக்கூடிய நீர்நிலை. இதெல்லாம் முக்கியமான கொஸ்டின்ஸை. இது எல்லாமே நமக்கு பாடப்பகுதியாக வரும். புத்தகத்துக்கு செய்தி மட்டும் தான் வினாக்களாக வரும். தொடர்ந்து வகுப்புகளை பார்த்து கொண்டு வாருங்கள். நன்றி, வணக்கம்.